அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஈரானில் தற்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் ஆர்ப்பாட்டம் இதை எதை மையமாக வச்சு பொருளாதாரம் அந்த நாடு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த அரசுக்கு எதிராக மக்கள் நடத்துகிற இந்த வன்முறை இந்த போராட்டத்தை அடக்கும் முகமாக அந்த அரசு ஈடுபடுற இந்த வேலையில் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க இஸ்ரவேலிய நியூஸுகளால், அதாவது இந்த செய்திகளால் பரப்பப்படியது கூட அந்த நாட்டுக்குள்ள ஈரான் அரசானது அந்த நாட்டினுடைய ஐஆர்ஜிசி இராணுவத்தை வைத்து மக்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக ஈடுபடுற நபர்கள் மீது தாக்குதல் நடத்துறேன்னு சொல்லியும் மனித உரிமை மீறல்களை அந்த நாட்டு இராணுவம் அரசு செய்யறேன்னு சொல்லிய ரீதியில உலகளாவிய ரீதியில பாரிய ஒரு பிரச்சாரத்தை இந்த அமெரிக்க இஸ்ரவேலிய ஐரோப்பிய நாடுகளோட ஊடகங்களால ஒரு சில ஊடகங்களால இன்றைக்கு இந்த செய்திகளை பிரச்சாரம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறது. அப்ப அமெரிக்க ஜனாதிபதி இதுகளை மையமாக வைத்து ஈரான் மீதான ஒரு பாரிய தாக்குதலுக்கு ஐரோப்பிய ஒரு சில நாடுகளையும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கூட்டணி சேர்ந்து பாரிய ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிட்டு கொண்டு இருக்கிற. அப்ப இந்த தாக்குதல் ஈரான் மீது நடத்தப்பட்டன்னு சொல்லி சொன்னக்கா ஈரான்ல தற்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் எழுச்சி இந்த போராட்டமானது இதுக்கு ஒரு பாரிய கொண்ட ஒரு சிக்கலாக கொண்டு அமையும் என்று சொல்லிய ரீதியில தான் அமெரிக்கா இதை மையமாக வைத்து ஈரான் மீதான ஒரு தாக்குதலுக்கு திட்டமிடுறது. அப்ப இதுக்கு ஈரானுடைய பதிலடி நிச்சயமா அமெரிக்கா மீது நடத்தப்படுமான்னு சொல்லிய கேள்விகள் இருந்தாலும் அப்படி ஒரு தாக்குதலை ஈரான் மீது இவங்க நடத்தினு சொன்னக்கா ஈரானினுடைய ஐஆர்ஜிசி இராணுவத்தினுடைய தரைப்படையும் சரி ஆகாய படையும் சரி அவங்களினுடைய கொண்டு எல்லா விதமான கொண்டு மிசைல் படைகளும் சரி அமெரிக்கா மற்றும் கொண்டு இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு இந்த இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தும் என்று சொல்லிய செய்திகளை ஈரான் அரசு மற்றும் ஆயத்துல்லா கொமேனியினுடைய ஐஆர்ஜிசி இராணுவத்தினுடைய முக்கியமான கமாண்டர்களால் கொண்டு அமெரிக்கா மீது கொண்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற. அப்ப இந்த தாக்குதல் கொண்டு நடந்தன்னு சொல்லி சொன்னக்கா அண்டர் கிரவுண்ட்ல உள்ள பாரிய கொண்டு பேங்கபாஸ்டர் குண்டுகளாயிருச்சு கேளும் அண்டர் கிரவுண்ட்ல உள்ள கொண்டு பேலஸ்டிக் மிசைல் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் தொற்று இஸ்ரவேலிய அந்த ஆக்கிரமிப்பு நாட்டின் மீதும் சரி மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீதும் சரி பாரிய ஒரு தாக்குதல் நடத்தும் என்று சொல்லி அபாயம் நிச்சயமாக இருக்கிறேன்னு சொல்லி கொண்டு செய்திகள் சர்வதேச போரியல் வல்லுநர்களாலேயும் கொண்டு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது தான் கொண்டு தற்போது கூட ஈரானிலிருந்து வார செய்திகள் அடிப்படையில அமெரிக்காவானது ஈரான் மீதான ஒரு தாக்குதல் ஒன்றை நடத்தும் பட்சத்துல அந்த தாக்குதலுக்கு நிச்சயமாக கொண்ட ஐஆர்ஜிசி இராணுவத்தினுடைய பதிலடி கடுமையாக இருக்கும் என்று சொல்லிய செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்கிறது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னக்கா லைக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.